Welcome to Candidly Sara. இன்னைக்கு நாம சைனா கிராஸ் ஆர் அகர் அகர் இதை வச்சு புட்டிங் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு கப்பில் 10 grams ஆஃப் அகர் அகர் எடுத்துக்கிறேன். இது வந்து 2 டைப்பில் இருக்கும். ஒன்று இந்த மாதிரி நீட்ட ஸ்ட்ரிப்ஸாக இருக்கும், இன்னொன்று வந்து பவுடரியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். சைடு பை சைடு நம்ம இன்னொரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் 1/4 லிட்டர் வந்து நான் பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து இந்த சைனா கிராஸில் வந்து நம்ம 3 லேயர் பண்ண போகிறோம். ஒன்று லிக்விட் லேயர், நெக்ஸ்ட்டு மில்க் லேயர் அண்ட் லிக்விட் லேயர் அப்படின்ட்டு. ஸோ இந்த செகண்ட் லேயருக்காக நம்ம பாலையும் வந்து சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடானதுக்கப்புறம் நான் வந்து சைனா கிராஸ் ஊற வச்சதை வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வச்ச பாலும் பொங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம அகர் அகர் மெல்ட் பண்ண வச்சதும் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் 3 ஏலக்காய் வந்து இந்த அகர் அகர் மிக்சரில் ஆட் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு இது கூட வந்து நான் 1/2 கப் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம சுகர் மெல்ட் ஆகுற வரைக்கும் கரண்டியை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், சுகரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த போலில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து 3 பார்ட்டாக தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நான் ரெட் கலர் ஃபுட் கலரை வந்து ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 minutes மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, போதும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச இந்த மிக்சரை வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மோல்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 4 minutes வந்து விட்டுருங்க. விட்டுட்டா அது நல்லா செட் ஆகிடும். இப்போ நம்ம செகண்ட் லேயர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருந்த அந்த அகர் அகர் கூட பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பால் ஆல்ரெடி காய்ச்சினதால் ரொம்ப குக் பண்ண தேவையில்லை. சும்மா ஒரு 2 நிமிஷம் வந்து குக் பண்ணுங்கள், போதும். ஓவர் குக் பண்ணால் பால் திரிஞ்சிரும். 4 minutes ஆகிடுச்சு. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லேயர் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு ஃபோர்க் எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் லேயரை வந்து குத்தி விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம போடுற செகண்ட் லேயர் வந்து மில்கில் பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் லேயர் தண்ணியில் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம எடுக்கும்போது வந்து தனித்தனியாக வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் லேயரை வந்து ஃபோர்க் வச்சு குத்தி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் லேயரை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதையும் வந்து ஒரு 4 minutesக்கு ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருங்க. இதுவும் செட் ஆகிடும். இப்போது தேர்ட் லேயர் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு அந்த அகர் அகர் மிக்சரில் எல்லோ கலர் ஃபுட் கலரை நான் ஆட் பண்ணி இதையும் ஒரு 2 minutesக்கு வந்து குக் பண்ணி விட்டுடுங்க. நம்ம மில்க் லேயர் வந்து செட் ஆகிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம தேர்ட் லேயரை டேரெக்டாகவே ஊற்றிடலாம். ஃபோர்க் வச்சு குத்தணும்னு அவசியம் இல்லை. ஊற்றிட்டு உங்ககிட்ட கார்னிஷ்க்கு பாதாம், முந்திரி இது எது இருந்தாலும் மேலே போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு இது அப்படியே வந்து நம்ம டேரெக்டாக ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடலாம். ஒரு 4 to 5 hours வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. வச்சுட்டா இது கம்ப்ளீட்டாக செட் ஆகிடும். 5 hours ஆகிடுச்சு. நம்ம சைனா கிராஸ் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக வீட்லேயே ஒரு 15 to 20 minutesல நம்ம வந்து இந்த புட்டிங்கை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் கார்னிஷ்க்கு இன்னும் கொஞ்சம் முந்திரி அண்ட் பாதாம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி நம்ம புட்டிங் அழகாக லேயராக தெரியுது அப்படின்ட்டு. இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். Shoppers better took those risks. Cool, but in my fists we fire starters. One out of a million will reach those heights. Always had a feeling that I won't deny that work. Never could toss. Look in my eyes, I'm on the rocks, guys. இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எஸ், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.